ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாம்பே ரவையை ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்து எடுத்திருக்கேன். இது பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க, பென்சி ரவைன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பாதி வெந்ததும் பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1 கப் ரவை எடுத்துக்கிட்டோம்னா அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்திக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ரவை சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். ரவையை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக சேர்த்த ஆரம்பிக்கலாம். சேர்த்தும்போது ஒரு கையில் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் காய், ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது கொத்தமல்லி, தேங்காய் துருவல் போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் சிம்லேயே வையுங்க. அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.